வணக்கத்துடன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் மந்திரி சபை கூட்டம் இன்னைக்கு கூட்டப்பட்டு அதில் பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த விவாதத்தில் சில கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கொண்டு வந்த ஒரு மெகா திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தில் என்ன திட்டங்களை நாம் கொண்டு வருவது, அதற்கு எப்படி நிதி ஒதுக்குவது போன்ற பல விடயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட்டு இருப்பதாக செய்திகள். முதலில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ஒரு திமுகவால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது தமிழக அரசு. எதற்காக இந்த திட்டத்தை அவங்க ரத்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்ற பொழுது, திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டத்திற்கு அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த திட்டம் என்னென்னா, திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வர உள்ள பகுதிகளுக்கு சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் சாலை அமைப்பதற்கான அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இந்த ஒப்புதல் மக்களுக்கு பொறுத்த மட்டில் இந்த திட்டம் நல்ல திட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்குது. காரணம், அது மிகவும் ஒரு போக்குவரத்து இடைஞ்சலான பகுதி. எனவே இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு அந்த மேம்பால சாலை அமைத்து விட்டால் திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரை மிக அந்த 13 கிலோமீட்டரையும் மிக வேகமாக கடந்து விடலாம் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் இந்த அரசு திடீரென்று அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. ஒரு மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி இந்த அரசு நகர்ந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி பலருக்கு எழும்பலாம். ஆனால் உண்மையிலே இந்த திட்டத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து பார்க்க வேண்டியது. இந்த திட்டம் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த களம், அதாவது நம்மளுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில்தான் இந்த திட்டம் அந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த திட்டத்தின் அடிப்படையில் கையூட்டுகள் பெருவாரியாக வழங்கப்பட்டு இருக்கிறது என்ற செய்திகளும் அரசுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அரசு சார்பில் இந்த திட்டத்தை மையப்படுத்திய ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்காக ஒரு குழுவை நியமிக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அந்த குழுவில் இருக்கின்றார். அந்த குழு ஆய்வு செய்கிறது. ஆய்வு செய்த பொழுது இந்த திட்டத்தில் எவ்வளவு கையூட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த திட்டத்தை மையப்படுத்தி எவ்வளவு பார்ட்டி நிதி, கட்சி நிதியாக சென்றிருக்கிறது போன்ற பல விடயங்களை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து இந்த திட்டத்தை நாம் இந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்து செயல்பட வைத்தால் அரசுக்கு இவ்வளவு இழப்பு என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. எனவே ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அரசு அதிகாரிகளும் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இந்த திட்டத்தை மையப்படுத்தி கடந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய கோல்மால்கள், இவைகளை மையப்படுத்திய செய்தியை முதலமைச்சருக்கு கொண்டு செல்கிறார்கள். முதலமைச்சருக்கு கொண்டு சென்ற பொழுது முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். காரணம், மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு லகுவாக வீணாக செல்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். ஒரு காசு கூட மக்களுடைய பணம் வீணாக சென்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கிறார். இந்த திட்டத்தை நீங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்று அந்த அதிகாரிகளுக்கு சொல்கின்றார். அதன் அடிப்படையில் இன்று தமிழக அரசு அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. இந்த திட்டத்தை ரத்து செய்திருப்பதால் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை செல்லக்கூடிய அந்த மேம்பால சாலை இனிமேல் வராமல் போய்விடுமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் இந்த அரசை பொறுத்த மட்டில் அதற்கான நடவடிக்கைகளை நேர்மையான முறையில் எடுத்து அதற்காக டெண்டர் விடப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள் என்ற செய்தி இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது இந்த திட்டத்தை மையப்படுத்தி ஒரு தனியார் நிறுவனம் எவ்வளவு அது கையூட்டு கொடுத்திருக்கிறது, எவ்வளவு இதில் பணத்தை கையாடல் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் போன்ற விடயங்கள் அரசுக்கு தெரிந்த காரணத்தினால் அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை, குறிப்பாக அமைச்சர்களுடைய முகங்களை பார்த்தே, ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்களுடைய முகங்களை பார்த்தே முதலமைச்சர் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றன. எதற்காக அமைச்சர்களுக்கு இந்த எச்சரிக்கை? அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறி ஒரு 60 நாட்களை நெருங்கிவிட்டது. இந்த 60 நாட்களில்
பல அமைச்சர்கள் திறம்பட செயல்பட்டு தங்களுடைய துறை சார்ந்த விடயங்களில் தீவிர கவனம் செலுத்தி மக்களுக்கான நல்ல விடயங்களை செய்வதற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் தீவிரம் கண்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒரு சில அமைச்சர்களுடைய பெயரை சொல்லி அவருடைய உறவினர்கள் என்றும் நண்பர்கள் என்றும் பலர் சில இடங்களில் தவறான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உளவுத்துறை சார்பால் இருந்து முதலமைச்சருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. எனவே இந்த அமைச்சர்கள் மீது வருகின்ற விமர்சனத்தை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் அது அமைச்சர்களுக்கு கதவு திறந்து விட்டது போல ஆகிவிடும். எனவே அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இன்று முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான எச்சரிக்கையை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்து மக்களிடம் கொடுத்த வாக்குறுதி ஒன்றுதான். நாங்கள் யாரும் லஞ்சம் வாங்க மாட்டோம், நீங்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீர்கள். அதுபோல உங்களுடைய பணங்கள், அதாவது மக்களுடைய பணங்கள், யாராவது அதை தவறுதலாக எடுத்திருந்தால் அந்த பணத்தை மீட்டெடுப்பதற்கான களத்தை நான் எடுப்பேன். மக்களுடைய பணத்தில் ஒரு காசு கூட தவறுதலான ஒரு வழிக்கு செல்லக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி நான் மக்களுக்கு வாக்கை கொடுத்துவிட்டு என்னுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்களே தவறான ஒரு களத்தை எடுத்தால் அது என்னுடைய வாக்கை நான் மீறுவது போல ஆகிவிடும். எனவே அதற்கு நான் எந்த சூழலிலும் இடம் கொடுக்க மாட்டேன். மக்களுக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நான் நிறைவேற்ற வேண்டும். மக்கள் என்னை நம்பித்தான் இப்படி ஒரு அரசு அமைவதற்கான களத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மிக அழுத்தமாக அமைச்சர்களுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். யாராவது லஞ்சம் வாங்குவதாகவோ அல்லது லஞ்சம் வாங்கிவிட்டார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் யார் என்று பார்க்க மாட்டேன், அமைச்சர் என்றும் கூட பார்க்க மாட்டேன், அல்லது அவர்கள் வேறு எந்த பதவியில் இருந்தாலும் உடனடியாக அவர்கள் அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கப்படுவார்கள். இதில் யாருக்கும் கருணை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை மிக அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சருடைய இந்த செயல்பாடுகள் மக்கள் மத்தியிலே இப்பொழுது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. நாங்கள் இதைத்தான் இவ்வளவு நாளும் எதிர்பார்த்திருந்தோம். லஞ்சமில்லாத ஒரு அரசாட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. தற்பொழுது இந்த ஆட்சி பதவியேற்ற பின்பு அவைகள் நடைமுறை கண்டிருக்கிறது என்பது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று மக்கள் மகிழ்ச்சியோடு தமிழக அரசை பார்க்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்துக்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்களே, என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள் என்று எள்ளி நகையாடி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் அதற்கான களங்களை எடுத்து வைத்து நாங்கள் மாற்றத்தை இந்த மண்ணில் நிறுவிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் இந்த விடயங்களை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பார்.